எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு, தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6 வருடமாகவே வாழ்க்கையில் உருப்படியாக ஏதாவது காரியம் நடந்திருக்கா அப்படின்னா நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன சந்தோஷம், ஒரு ரோட்டில் போகிற ஐஸ் வாங்கி திங்கிற மாதிரி வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷம் கிடச்சிருக்கு. மற்றபடி வாழ்க்கையில் உருப்படியாக நடந்திருக்கான்னா ஒன்றுமே இல்லை. நம்பினவங்க துரோகம் பண்ணியிருப்பாங்க, யாரை நம்பி நிறைய நன்மைகள் நம்ம செஞ்சுருப்போம், அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சிருப்போமோ அவன் தான் நம்மளை முதுகில் குத்திருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை, அதுலேயும் பின்னடைவு. கூட இருந்தவனே நம்மளை விட்டுட்டு ஓடி போயிட்டான் நடுத்தருவில். அதுமாரி ஒரு வேலைக்கு போனோம்னா வேலையே கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைச்சாலும் சொன்ன சம்பளத்தை தர மாட்டேங்கிறானோ, வெளிநாடு கிளம்பி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்படி திரும்பின திசை பூரா கஷ்டம்தான். அப்படி தான் மகர ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறதே ஓடிச்சு. மகர ராசியில் பிறந்தது ஒரு பெரிய பாவம்மா, நான் அதை தாண்டி என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்கும் மனசால துரோகம் கூட நினச்சதில்லை அப்படிங்கிற அளவுக்கு புலம்பிக்கிட்டு தான் இருப்பீங்க இந்த வருடம் தொடங்கும்போது. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே பசின்னு ஒருத்தன் வந்துட்டான்னா தான் திங்கிற சொத்தை கூட கொடுத்துடக்கூடிய நபர்கள். அந்தளவுக்கு நம்ம நல்லது தானே எல்லாத்துக்கும் நினைக்கிறோம், நமக்கு மட்டும் அவ்வளோ கெடுதல் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல இடத்துல இருந்தால் சனி நல்ல இடத்துல இல்லை, சனி நல்ல இடத்துல இருந்தால் குரு நல்ல இடத்துல இல்லை, 2 பேரும் ஏதோ கொஞ்சம் கொடுக்குற இடத்துல இருக்காங்கன்னா ராகு கேதுக்கள் சரியில்லை. இப்படி தான் வாழ்க்கைங்கிறது ஓடிச்சு. இப்போ சமீப 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிச்சு. குருவாலையும் பிரயோஜனம் இல்லை, சனியாலையும் பிரயோஜனம் இல்லை, ராகு கேதுவாலையும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே போட்டு நம்மளை பாடாதான் படுத்துகிறாங்களே ஒழிய 10 காசுக்கு புண்ணியம் இல்லை. 10 8 படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கை ஓடிச்சு. அப்போ ஏதோ ஒரு சரியான இருட்டில் மாட்டிக்கிட்டு கிடக்கிறவங்களுக்கு லேசாக ஒரு சூரிய வெளிச்சம் எங்கேயோ தெரிஞ்சால் எப்படி இருக்கும், ஒரு குகையில் போய் மாட்டிக்கிட்டோம், எங்கே போகிறதுன்னே தெரில, எந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி. சரியான பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு உசுறு போகிற நேரத்தில் ஒரு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி, அப்படி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய வந்திருக்கிறது தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. 7.5 சனியோட ஆதிக்கத்தில் நீங்கள் விரய சனியை முடிச்சிட்டிங்க, ஜென்ம சனியை முடிச்சிட்டிங்க, இப்போ குடும்ப சனியில் இருக்கீங்க. அதாவது பாத சனி, சனி பகவான் உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருந்துக்கிட்டு கும்பராசியில் இருக்கார். வருடம் தொடங்கும் போது வருடம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறாரு. இந்த குரோதி வருடத்தோட கடைசி பங்குனி 15 தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 உங்களுக்கு விலக போகுது. என்னதான் இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறது கடைசி சுற்றுல கடைசியில் கொஞ்சோண்டு நன்மை கொடுத்தாலும் கூட பெரிய அளவில் ஏதாவது 10 ரூபா இருக்கா அப்படின்னா இல்லை. நல்ல திறமை இருக்குது, என்னை விட திறமை இல்லாதவெல்லாம் உச்சம் தொட்டுட்டான், நான் திறமை இருந்தும் வீட்டில் வெங்காயம் வெட்டிக்கிட்டு குந்திருக்கேன் ஒரு வேலைக்கும் போகாமல், அப்படி தான் கிடந்திருக்கோம்.
அப்படிப்பட்ட உங்களுக்கு அற்புதமான யோக பலனை கொடுக்க வந்திருக்கு குரு பகவானோட பெயர்ச்சி. இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதத்திலேயே 18ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டிலேருந்து 5வது வீட்டுக்கு போகிறார். 7.5 சனி நடக்கிற நேரத்தில் குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவா விளையாடால் மாட்டிக்கிட்டார். எதுவுமே அவராலையும் செய்ய முடியல. அவராலையும் 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. பெத்த தாயார் நம்ம கையை தான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. 10 ரூபா வச்சிருந்தாலும் எடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி இருந்த நிலைமை அப்படியே இப்போ மாறுது. 5வது இடம், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவா குரு பகவான் வராரு. அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்குது. அதோட ராகுவும் அற்புதமான இடத்துல இருக்காரு. ராசிக்கு 3வது வீடு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அதுவும் ஒரு சூப்பரான இடம். கேது உங்களோட ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கார், பாக்கியஸ்தானம். ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறது நடக்க போகிற ஒரு வருஷம். சரி, ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம். முதல்ல 7.5 சனியில் குடும்ப சனி அப்படிங்கிறது நடக்குது பார்த்தீங்களா? இது 7.5 நடந்தாலும் கடைசி சுற்று அப்படிங்கிறது சனி பகவான் உங்களோட கர்ம வினைகளுக்கு வாரி கொடுப்பாரு. 5 வருடமா விரயசனி ஜென்மசனின்னு உங்களை சோதிச்சார் இல்லையா? எவ்வளவு நேர்மையாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்களோ அந்த அளவுக்கு சனி உங்களை உச்சத்தில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதாவது பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு சரியான பேச்சு அப்படிங்கிறது கிடைச்சிதுன்னா வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். 10 ரூபா காசு பணம் சம்பாரிச்சிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் நம்ம பேச்சு தவறாக விட்டோம்னா அதால் நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்காரு, விஷப்பாம்பு தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்குது. மறந்துடக்கூடாது. வரட்டும் பிரச்சனை வந்தால் விஷப்பாம்பே தைரியம் கொடுக்குது, கொத்தி தான் அனுப்புவோம். வர்றவனுக்கு தான் ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சனி கொடுப்பார். குடும்பஸ்தானம் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி குடும்பத்தில் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் திருமணமாகாதவர்கள்னா பெற்றோர்கிட்ட ஆலோசனை செய்யுங்க. திருமணமானவர்னா உங்கள் கணவர்கிட்டயோ இல்லை உங்கள் மனைவிகிட்டையோ ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிறகு முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறத எடுங்க. இதை செஞ்சிட்டாலே சனி உங்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் செய்வார். குரு பகவான் 5வது வீட்டுக்கு வந்திருக்காரு. பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பஞ்சமஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. 5வது வீடு அப்படிங்கிறது உங்களோட பிள்ளைகளால் நீங்கள் பெருமை அடைய போகிற நேரத்தை சொல்லுது. பிள்ளைகள் பெரிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்பு. நம்ம பிள்ளைகளால் நமக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறோம், ஒரு பெரிய கௌரவம் கிடைக்குது. இன்னாரோட புள்ள அப்படின்னு சொன்ன காலம் போய் பிள்ளைய காமிச்சு இன்னாரோட அப்பா அப்படின்னு உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நேரம் வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க, எதிர்பாராத அளவுக்கு கல்வியில் வளர்ச்சி இருக்கும், படிப்பில் சாதனை படைப்பாங்க, விளையாட்டுத்துறையில் சாதனை படைப்பாங்க. பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நேரம். அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுமா, சூப்பரான வரன் உடனே அமையும். அலைஞ்சு தெரிய வேண்டியதே கிடையாது. டக்குன்னு ஒன்று கூடி போகும். நேற்று பயலுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தேன், இன்னைக்கு கூடி வச்சுடா, பரவாயில்ல அதிர்ஷ்டக்காரன்டா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது ஒரு அற்புதமான யோக அமைப்பு. அதுமாரி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து பாகம் பிரிக்காமல் கிடக்கா, இப்போ பாகம் பிரித்து இந்த உனக்கு இது அப்படின்னு அட்டவணையை போட்டு பிரிச்சுக்கிட்டு சொத்து உங்கள் கைக்கு வந்துடும். சொத்தில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எதாவது இருந்ததுன்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகம். கண்ணை மூடிக்கிட்டு அடிக்கலாம், நமக்கு தான் தீர்ப்பு. சொத்து நம்ம கைக்கு சேர்ந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். குரு பகவானோட பார்வை ராசிக்கு 9வது வீட்டில் இருக்குது, 11வது வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டிலே இருக்குது. 9வது வீட்டில் ஏற்கனவே கேது இருந்துக்கிட்டு தந்தை வழி உறவுகளில் பிரச்சனை கொடுத்துருப்பாரு. பெரும்பாலும் 7.5 சனி காலகட்டத்தில் பலர் 2ஆம் சுற்று இருக்கிறவங்களாம் தந்தையை பறிய கொடுத்துருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழலில் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் பங்காளிகள் வகையில். அந்த இடத்த இப்போ குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாருங்கிறதால தந்தை வழி உறவில் இருக்கிற விரிசல் நீங்க போது தந்தை சொத்து உங்கள் கைக்கு வரும். பாட்டம் முப்பாட்டம் சொத்து கைக்கு வர்றதை சொல்ல போகிறாரு. அது மாதிரி தந்தை ஒரு 10 ரூபா கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யலாம், தந்தையாரோட பேரை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம், தந்தையார் செய்த தொழிலை எடுத்து நீங்கள் செய்யலாம். இப்படியான யோக அமைப்பு அப்படிங்கிறது வருது. 11வது வீடு லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. கடந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சு பெருசாக வருமானம் இல்லை, சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் சரியாக போகுது, சம்பாதிக்கிறேன் சாப்பிட்றேன் சரியாக போகுது, இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா? நானும் 10 ரூபா மிச்சப்படுத்தி வைப்பேன்டா அப்படின்னு 4 பேத்துக்கு முன்னாடி செல்வாக்கா ஒரு கார் வாங்குறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குறேன், ஒரு வீடு கட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிற அமைப்பை குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்த்து கொடுக்குறாரு. கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரியே ராசிக்குள்ளேயே குரு பார்வை இருக்குது. இந்த ராசிக்குள்ளே இருக்கிற குரு பார்வை ரொம்ப 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 அவசியம். ஏன்னா இந்த வருடம் தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா மலை மாதிரி பிரச்சனை உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. இதெல்லாம் எப்படி நாம் உடைக்க போகிறோம்? ராத்திரியில் படுத்தா தூக்கம் வரலையே, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, கடன் வாங்கி வச்சுருக்கோமே, நகை நட்டு அடவில் கிடைக்க, தொழில் மந்தமாக போகுதே, சரியான வேலை அமையிலையே, பிள்ளைங்கள என்ன பண்ண போகிறோம்,
இப்படி உங்களோட கேள்விகள் எல்லாத்துக்கும் இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் விழுவுறதால அடித்து உடைச்சிடும் எல்லாத்தையும். பயப்பட வேண்டியதே இல்லை. மகர ராசிக்காரர்கள் ஒரு விஸ்வரூபத்தை பார்க்க போறீங்க. உங்களோட விஸ்வரூபத்தை உலகுக்கு காட்ட போறீங்க. உங்களை குபேரனாக்க வர்றது இந்த குரோதி வருடம் அப்படின்னே சொல்லலாம். மவராசனா இருப்பீங்க. அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது. கவலைப்படவே தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையில இதுதான் என் லட்சியம், இதுதான் என் குறிக்கோள் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அத்தனையும் நிறைவேற்ற போற ஒரு அற்புதமான வருடம் இந்த குரோதி வருடம். தினமும் குளிச்சு மொழிவிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. மாசத்துல ஒரு தடவையாவது உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம். குலதெய்வம் தொலைதூரத்தில் இருக்குங்கிறவங்க குலதெய்வ படத்தை வச்சு வணங்குங்க. இல்லை குலதெய்வ கோவிலேருந்து திருநீர் பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து வீட்டு பூஜை அறையில் வச்சுக்கிட்டு தினமும் நெத்தியில் இட்டுங்க. சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களோட விஸ்வரூபத்தை இந்த உலகத்துக்கு காட்ட போகிற வருஷமாக குரோதி வருடம் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.